சில தற்குறிகள் இருக்கு. அவங்களாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏலியன். ஆமா, அதுலாம் ஒரு மாதிரி ஜந்துங்க. அதாவது ஒருத்தன் வந்து சொன்னா பாரு, எங்க அம்மாவை வந்து நான் அடிச்சுட்டு வந்தேன், 5000 ரூபாய் ஏமாங்கன்னு அடிச்சுட்டு வந்தேன். அவனால அந்த அம்மாவுக்கு 1 ரூபாய் பிரயோஜனம் இருக்குமானா சாமி சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா இருக்காது. 1 ரூபாய் அவன் சம்பாதிச்ச அவன் அம்மா குத்துருப்பானா? அது உதவாது. ஏன்னா அவன் யாரோட ரசிகன்? விஜய் ரசிகன். விஜய் அப்பா அம்மாவை பாக்கல, நான் ஏன் பாக்கல? அப்படி சொல்லு. கேட்பான், கண்டிப்பா கேட்பான். நம்ம காலத்துக்கும் குடும்பத்தை பாருங்க விஜய், குடும்பத்தை பாருங்க விஜய், அப்பா அம்மாவோட இருங்க விஜய், பொண்டாட்டி புள்ளியோட இருங்க விஜய்னு ஏன் சொல்றோம்னா சொல்றோம். அப்போதான் ஒரு ரசிகனும் உன்ன மாதிரி இருப்பான். நீ அவனை பிடிச்சி கேட்டுன்னு வச்சுக்கா, என் தலைவனே அப்படிதான், நான் அப்படி கேட்பான மாட்டானா? இப்போ முதலமைச்சரை பாருங்க, குடும்பம், குழந்தை, பேரன், குட்டி எல்லாருமே இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க தொண்டர்களுக்கு எப்படி தோணும்னா, இது மாதிரி டேய் காசு வந்திருக்குடா, நம்ம குழந்தை குட்டிக்கு எதனா வாங்கி போடுவோம், இல்ல ஏதாச்சும் சேர்த்து வைக்கலாம், இதுல சேர்த்து வைக்கலாம், அப்படி தோணும். ஆனா பொண்டாட்டி போ, அப்பா அம்மா போ, குழந்தை குட்டி போ, அப்படியே இருக்கிற ஒரு தலைவனை ஃபாலோ பண்றவன் எப்படி இருப்பானா, அம்மாக்கே யாருன்னா உதவுனாலும் புழுக்குற போடுற கேரக்டரா தான் இருப்பான். இவனா 1 ரூபாய் சம்பாதிச்சு அவங்க அம்மாவுக்கு தருவானா? கண்டிப்பா விஜய் போலவே இருப்பான். ஆமா. சோ இத வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்குலாம் ஒரு நெகிழ்ச்சியான சந்தோஷம். தங்க நகைய வாங்கினீங்க, வெள்ளி தானே, இதெல்லாம் வந்து நீ சொல்லுமா? தங்கத்துல வாங்கின இருக்கிறவனுக்கு வெள்ளி பெருசா தெரியாது, ஆனா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு வெள்ளியே தங்கம் தான், ஏன் வெள்ளியே வைரம் தான். அதான்